அத்தே நான் ஷாப்பிங் போறதே, எனக்கு 500 rupees தான் கொடுங்க அத்தே, நான் வந்து உடனே கொடுத்துறேன். சரி மருமகளே தரேன். இந்த மருமகளே. அத்தே இந்தாங்க அத்தே உங்க பணம். மருமகளே நான் 500 ரூபாய் தான் கொடுத்த மருமகளே. 1000 ரூபாய் இருக்கு. அத்தே எனக்கு ஒண்ணுமே தெரியல அத்தே, நீங்க கொடுத்த பணத்தை பேக்ல வச்சேனா பார்த்தா 500 ரூபாய் வச்சேன், ஆனா 1000 ரூபாய் ஆயிடுச்சு. சரி அத்தே நான் வரேன். அத்தே ஷாப்பிங் போகணும், ஒரு 1000 ரூபாய் தான் கொடுங்க அத்தே, நான் வந்த உடனே கொடுத்துறேன். இந்த மருமகளே எடுத்துக்கோ. அத்தே வந்துட்டேன் அத்தே, இந்த அத்தே உங்க பணம். மருமகளே நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், ஆனா 2000 ரூபாய் இருக்கு மருமகளே. அது என்னமோ தெரியல அத்தே, நீங்க கொடுத்த பணத்தை நான் பேக்குள்ள வச்சேன், ஆனா பணம் இப்படி மாறிடுச்சு. சரி அத்தே நீங்களே வச்சுக்கோங்க, நான் வரேன். சாயங்காலம் ஆயிடுச்சு, ஷாப்பிங் போறேன்னு கேட்கவே இல்லை மருமக. மருமகளே என்ன பண்ற மருமகளே? பாத்திரம் கழுவிட்டு இருக்க அத்தே. ஏமா வெளியே போலியா? போன அத்தே, எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். நான் தரேன் மருமகளே, நீ போயிட்டு வா. சரிங்க அத்தே, கொடுங்க அத்தே. ஐ மருமக வந்துட்டா. ஐயோ இவ்வளவு வெயிலு. மருமகளே ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டியாமா? அத்தே போயிட்டு வந்துட்டேன் அத்தே. பணம் எங்க மருமகளே? அத்தே தெரியல அத்தே, நீங்க கொடுத்த பணம் பேக்ல தான் வச்சேன், ஆனா காணோம். எப்படி மருமகளே பேக் வச்சது காணாம போகும்? அத்தே காலைல ஷாப்பிங் போகும்போது 500 ரூபாய் கொடுத்தீங்க, 1000 ரூபாய் மாறிடுச்சுன்னு சொல்லி கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டீங்க. மத்தியானம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க, 2000 ரூபாய் மாறிடுச்சு, அதையும் வாங்கிக்கிட்டீங்க. அப்பெல்லாம் வாங்கின நீங்க இப்ப பணம் காணாம போச்சுன்னு சொன்னா ஏன் நம்ப மாட்டேங்க?